குடற்புழுக்களால் தான் ஒரு ஆடு வந்துட்டு தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும். அப்போ அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா உடல் எடை குறைவாக இருக்கும், வெண்மை நிறமாக வந்துட்டு வாய் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, வாயை திறந்து நாக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்துட்டு ரொம்ப பிங்க் கலரில் இல்லாமல் வெள்ளை கலரில் இருக்கும். அப்புறம் வயிற்றுப்போக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும், நம்ம வந்துட்டு ரொம்ப கழிச்சல் அதிகமாக இருக்கும். இதுக்கான தடுப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு வந்துட்டு ஒரு முறையாச்சும் வந்துட்டு குடற்புழு நீக்க நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். இதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது முதல் விஷயம். ஓகேங்களா, அதேமாதிரி நான் ஆடு வாங்கின்னு வந்து 3வது நாளே நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், இது பிபிஆர் போட சொல்லியிருந்தேன். நான் சேம் லைக் தட் ஆடு வாங்கின்னு வந்து அடுத்த 3வது நாளே வந்துட்டு நீங்கள் பிபிஆர் இன்ஜெக்ஷனும் வந்துட்டு போட்டி ஆகணும். ஓகேங்களா, சாரி, ஆடு வாங்கின்னு வந்து 3வது நாள் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவார்மிங்கும் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அல்பண்டா கொடுத்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஐவர்மெக்டின் கொடுத்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் டிவார்மிங் கம்பல்சரி பண்ணி ஆகணும். அதுக்கான சிகிச்சை முறை வந்து நான் சொன்ன மாதிரி அல்பண்டா வந்துட்டு ஐவர்மெக்டின் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இது மாத்திரை வடிவில் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று நுரையீரல் தொற்று, ஃபெனோமினியா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு இங்கிலீஷில். இதுக்கு என்னென்னா இருமல், அதாவது பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்துட்டு நீர் ரொம்ப வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், மூச்சு விட சிரமப்படும். இதுதான் வந்து இதுக்கான அறிகுறிகள். அடிக்கடி இருமிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அதன தடுப்பு முறைகள் என்னென்னா கொட்டகையை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மழைக்காலங்களில் ரொம்ப குளிமையாக இருக்கும் கொட்டகை. இதுவே வெயில் காலங்களில் அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போது மழைக்காலங்களில் குளுமையாக வச்சுக்கிறத விட கொஞ்சம் வெதுவெதுப்பாக வச்சுக்கணும், வெயில் காலங்களில் குளுமையாக வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போது என்னன்னா கொட்டகையை வந்துட்டு சூடாக வச்சுக்கணும் மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் கொஞ்சம் இதமாக வச்சுக்கணும். புரியுதா, இதுதான் வந்துட்டு இதுக்கான தடுப்பு முறை. சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த நுரையீரல் தொற்றாலும் வந்துட்டு இது பண்ணிருச்சு அப்படின்னா, ஆடு அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் சரி பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொல்லுறதுல வந்துட்டு ஒரு 6 விஷயம் மேஜராக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே பொதுவாக வரக்கூடிய நோய்க்கான அறிகுறிகள், நோய்கள். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஆடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து டிவார்மிங் பண்ணிடணும், பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டணும், கட்டுத்தறியை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும். தீவன முறைகளில் அளவோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு அளவோட வந்துட்டு கொடுக்கணும். இப்படிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பில் ரொம்ப தோல்வியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கக்கூடிய நோய் மேலாண்மையை நீங்கள் அடித்து பீட் பண்ணி மேலே வந்துடலாம், உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்க முடியாது. இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கீழே வந்து ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தெரிஞ்சுக்கோ நீங்கள் எத்தனை பேர் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்றது. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே, பை, வி சி யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.